பயிற்சி 9.3ல முதல்ல ஏ சம் பார்த்தலாமா? அதுக்கு முன்னாடி தலைப்பு பார்க்கலாம். பின்வரும் சார்புகளுக்கு இடப்புற, வலப்புற எல்லைகளில் மதிப்பை காண்க. இடப்புற அப்படின்னு சொன்னா லெஃப்ட் சைட்லேருந்து அப்ரோச் பண்ணணும். வலப்புறன்னு சொன்னா ரைட் சைட்லேருந்து அப்ரோச் பண்ணணும். இப்போ ஒரு கிராஃப் இங்க இருக்குது அப்படின்னு சொன்னா இங்க -2 அப்படிங்கிறது x is equal to -2 வில் f of x equal to x square minus 2 by x square plus 4x plus சாரி இங்க 4 சாமி x square plus 4x plus 4 into x plus 3ன்னு சொல்லிட்டாங்க. இப்போ -2 அப்படிங்கிறது எங்கே இருக்கும் எக்ஸில் எக்ஸ் அச்சில் -1 இது -2. இந்த -2வை இந்த சைட்லேருந்து அப்ரோச் பண்ணும் ரைட் சைட்லேருந்து இந்த பக்கம் இந்த லெஃப்ட் சைட்லேருந்து அப்ரோச் பண்ணும். இந்த பக்கம் போச்சுன்னா இந்த பக்கம் என்ன இருக்குன்னு பாருங்கள் சாமி -2.1ன்னு சொல்லலாமா? இது ரொம்ப எட்ஜ் பாயிண்ட்டுன்னு சொன்னால் -1.9ன்னு சொல்லலாம். ஸோ லெஃப்ட் சைட்லேருந்து அப்ரோச் பண்ணுறது ரைட் சைட்லேருந்து அப்ரோச் பண்ணுறது எதை நோக்கி வரணும்? எக்ஸில் -2வை நோக்கி வரணும். அதுக்கு முன்னாடி தான் இடப்புற வலப்புறன்னு சொன்னாவே லெஃப்ட் சைடு ரைட் சைடு இது மாதிரி கொடுத்துட்டாங்கனாவா இது மாதிரி கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -2 மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -2 ப்ளஸ்ன்னு சொல்லிட்டு போடணும். ஓகே சாமி. இப்போ எஃப் ஆஃப் எக்ஸை நம்ம ஃபஸ்ட்டு ஷார்டன் பண்ணி வச்சுக்கலாம். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு டேரெக்டாக எடுத்துகிட்டு போயிட்டு எக்ஸனுடைய மதிப்பு -2ன்னு சொல்லிட்டு போடக்கூடாது. ஒருவேளை -2 போட்டிங்க அப்படின்னு சொன்னால் -2 த ஹோல் ஸ்கொயர் அடுக்கு ரெட்டப்படையாக இருக்கிறதுனால 2 ஸ்கொயர் 4 வந்துடும், +4 -4 ஆகிடும், 0 ஆகிடும். அந்த மாதிரி என்ன பண்ணக்கூடாது, நமக்கு வரக்கூடாது. ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஷார்டன் பண்ணிக்கலாம். எவ்வளோ சிம்பிளிஃபை பண்ண முடியுமோ அவ்வளோ சிம்பிளிஃபை பண்ணிக்கணும். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2 ஸ்கொயர் போடலாமா? இங்கே ஒரு ஸ்கொயர் இருக்குன்னா இது ஸ்கொயர் வடிவில் எழுதிக்கணும். இது இருபடி கோவையாக இருக்குது. அப்போ டி வகுத்தல் முறையில் நம்ம தீர்க்க போகிறோம். ஸோ அடுக்கு 2 அடுக்கு 1 தனி உறுப்பு இருக்குது. எக்ஸ் ஸ்கொயரின் கெழுவையும் தனி உறுப்பையும் பெருக்கணும். எக்ஸ் ஸ்கொயருடைய கெழுனது +1 ஓர் நாள் 4 கூட்டினால் ப்ளஸ் இருக்கா கூட்டினால் +4. அப்போ எதை பெருக்குனா 4 கிடைக்கும், கூட்டினா 4 கிடைக்குன்னா 2 2 4 இதுவும் ப்ளஸ்ஸு இதுவும் ப்ளஸ்ஸு. அப்போ x +2 இன்ட்டு x +2ன்னு போடலாமா? x +2 இன்ட்டு முன்னாடி என்ன போடுவோம் சாமி எக்ஸ்ன்னு போடுவோம். ஸோ x +2 இன்ட்டு x +2 இன்ட்டு x +3. இதனால் இதெல்லாம் பாருங்கள் a² - b² ஃபார்முலா எடுத்துருக்கு. ஸ்கொயரை மறந்துடுங்க. x -2 இன்ட்டு ஒரு டைம் மைனஸ் போடுங்க, இன்னொரு டைம் ப்ளஸ் போட்டு பெருக்குனா முடிஞ்சிச்சு. x +2 a - b into a plus b by x plus 2 into x plus 2 into x plus 3. ரைட்மா? இப்போ இதை கேன்சல் பண்ண வேண்டியதை கேன்சல் பண்ணிக்கலாம் சாமி. யாராவது கேன்சல் பண்ண போகிறோம்? x plus 2 x plus 2 கேன்சல் பண்ணிக்கலாமா? ஃபைனலாக எனக்கு f of x என்னென்னு கிடச்சிருக்கு பாருமா? x - 2 by x plus 2 into x plus 3. இதுதான். இதில் கொண்டு போய் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்? இந்த லிமிட்டு x is equal to -2 அப்படிங்கிறதுல லெஃப்ட் சைடு வேல்யூவும் ரைட் சைடு வேல்யூவும் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஓகே, லிமிட் கூட போட்டுக்கலாமா? எல்லைகளை காணுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ f of x equal to லிமிட் x tends to -2 மைனஸ்ன்னு எடுக்கிறேன். x -2 by x plus 2 into x plus 3. -2 எடுத்துகிட்டு போயிட்டு -2ன்னு அப்படியே போடக்கூடாது. -2ன்னு போட்டால் இங்கே என்ன ஆகிடும், நமக்கு 0 ஆகிடுமா? ஒரு வேளை நீங்கள் அப்படியே போட்டாலுமே வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணும், இது எப்படி வேல்யூ வரும், நெகட்டிவாக வருமா பாசிட்டிவாக வருமா, அதெல்லாம் பார்க்குறதுக்கு என்னென்னா நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, -2 லெஃப்ட் சைடில் அப்ரோச் பண்ணும்போது -2.1ன்னு போட்டு பார்க்குறேன். சைடில் போடுறேன். எக்ஸுக்கு பதிலாக -2.1ன்னு போடுறேன். இதில் 4 சாமி -2. ஸோ மைனஸ் இருக்குது கூட்டினா என்ன தான் வரும்? மைனஸ் எவ்வளோ வந்தாலும் பரவாயில்ல பை நம்ம சைன் மட்டும் பார்க்க போகிறோம். சைன் மீன்ஸ் குறியை மட்டும் பார்க்க போகிறோம். -2 +2 என்ன ஆகிடும் நமக்கு? சாரி -2.1 +2. அப்போ பெரிய எண்ணிலேருந்து சின்ன என்ன கழிக்கணும்? -2.1 +2 இன்ட்டு -2.1 +3. தட் இஸ் ஈக்குவல் டு பார்சாமி இங்கே மேலே என்ன வரும்? மைனஸ் வந்துடுமா? -2.1ஐயும் -2ஐயும் சேர்த்தா -4.1. கீழே பாருங்கள், பெரிய எண்ணிலேருந்து ஒரு மைனஸ் வந்தால் கழிக்கணும், பெரிய எண்ணது சின்ன எண்ணெய் கழிக்கணும், பெரியனுடைய குறிப்போணும். அப்போ என்ன வரும்? மைனஸ் வருமா? இங்கே ஒரு மைனஸ் வந்தால் கழிக்கணும், பெரிய எண்ணது சின்ன எண்ணெய் சின்ன எண்ணெய் பெரிய எண்ணது சின்ன எண்ணெய் கழிக்கணும், பெரியனுடைய குறிப்போடணும். அப்போ ப்ளஸ்ன்னு வரும். அப்போ அந்த மைனஸ் என்ன ஆகிடும்? கேன்சல் ஆகிடும். என்ன வரும்? எனக்கு ஆன்சரு ப்ளஸில் வரும். ஓகே, தட் இஸ் ஈக்குவல் டு இங்கே பாருங்கள் அப்படியே போட்டால் ப்ளஸ் தான் வரப்போகுது. இங்கே என்ன ஆகிடும் பாருங்கள் சாமி, நம்ம ஒரு வேளை நான் -2 போட்டோன்னா -2 என்ன ஆகிடும்? -2 + 2 0 ஆகிடும். எனிதிங் பை 0 ஈக்குவல் டு இன்ஃபினிட்டிவ். அப்போ என்ன இன்ஃபினிட்டிவ் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ இங்கே -2 போட்டு பாருங்கள். லெஃப்ட் சைட்லேருந்து அப்ரோச் பண்ணும்போது இந்த குறி என்ன வரும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இதை போட்டு பார்த்தது.
அப்போது என்ன ஆன்சர் வரும் சாமி? எனிதிங் பை 0 ஈக்குவல் டு -2 +2 போட்டால் 0 ஆகிடும். எனிதிங் பை 0 ஈக்குவல் டு இன்ஃபினிட்டிவ். அப்போ என்ன இன்ஃபினிட்டிவ்? ப்ளஸ் இன்ஃபினிட்டிவ். ஓகே சாமி. அடுத்தது எஃப் ஆஃப் எக்ஸு லிமிட் பார்க்கணும் சாமி. லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு -2 ப்ளஸ் ரைட் சைட்லேருந்து அப்ரோச் பண்ண போகிறோம். ரைட் சைட்னா இது இங்கேருந்து தானே வரணும். ஸோ இங்கேருந்து இங்கே வரும்போது -1.9 போட்டு பார்க்குறேன். அப்படியே போட்டுக்கலாம். x -2 by x plus 2 into x plus 3 that is equal to இப்போது -2 -2 -4 வந்துடும். -2 இங்கன்னா வந்துடும் 0 வந்துடும். அப்போ எனிதிங் பை 0 ஈக்குவல் டு இன்ஃபினிட்டிவ் தான். இப்போ குறி என்ன வருதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நான் ரைட் சைட்லேருந்து அப்ரோச் பண்ணும்போது -1.9 போட்டுக்கிறேன். ரஃப் ஒர்க்குமா. -1.9 -2 by -1.9 plus 2 into -1.9 plus 3 that is equal to பாரு சாமி -1.9 -2 சேர்த்தா -3.9 வரப்போகுது. அதாவது மைனஸ் வேல்யூ கிடைக்கும் மேலே தொகுதியில் மைனஸ். இங்கே பாருங்கள் பெரிய எண்ணது ஒரு மைனஸ் வந்தால் கழிக்கணும், பெரிய எண்ணது சின்ன எண்ணெய் கழிக்கணும், பெரிய குறி போட்டால் ப்ளஸ்ஸு. இங்கேயும் ஒரு மைனஸ் வந்துருக்கு, பெரிய எண்ணது சின்ன எண்ணெய் கழிக்கணும், பெரிய குறி போட்டால் ப்ளஸ்ஸு. அப்போது நமக்கு ஆன்சர் என்ன வரப்போகிறோம்? ஒரு நெகட்டிவ், ரெண்டுமே பாசிட்டிவ் இருக்குது. அப்போ பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவை பாசிட்டிவால் டிவைட் பண்ண என்ன தான் வரும்? நெகட்டிவ். ஸோ மைனஸ் இன்ஃபினிட்டிவ். ஸோ எல்லை மதிப்பு கேட்டிருக்காங்க. அப்போ எல்லை மதிப்பு எப்படி எழுத போகிறோம் நம்ம பாருங்கள். இங்கே எக்ஸ்னுடைய வேல்யூ எப்படி போட்டுக்கலாமா? எஃப் ஆஃப் -2 மைனஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் இன்ஃபினிட்டிவ். எஃப் ஆஃப் -2 ப்ளஸ் ஈக்குவல் டு மைனஸ் இன்ஃபினிட்டிவ். இதான் சாமி எல்லை மதிப்பு. ஓகே, எக்ஸுக்கு பதிலாக நான் அடுத்து போட்டுக்கிறேன். ஓகே, தேங்க்யூம்மா.